ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான ஃப்ளஃபியான சப்பாத்தி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது நம்ம சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா கூட சாஃப்டாக தான் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு நான் A to Z இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மாவு பேசுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஜலிச்ச மாவு, கோதுமை மாவு 2 கப்பு போடுறேன். நம்ம வேறு எதுவுமே போடல. இதில் உப்பு, தண்ணி மட்டும் தான் வச்சு ஊற்றிருக்கோம். இதுலேயே நம்ம லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். எந்த எண்ணெயோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், மாவு ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஸ்டேஜில் இருந்தால் தான் நம்ம நல்லா தேய்க்க முடியும். இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை. இப்போ இது உடனேவும் நம்ம செய்யலாம், இல்லைனா 1/2 hour 1 hour கழிச்சு கூட நம்ம செய்யலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ லைட்டாக நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த கட்டையிலையும் வச்சு நல்லா பிசைஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும் மாவு. இப்போ பெரிய உருண்டை வேணும்னா பெருசாக எடுத்து செய்யலாம். சின்ன மீடியம் சைஸ் வேணும்னா ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்து நம்ம உருட்டிட்டு இப்போ சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்க்க போகிறோம். கொஞ்சமாக மாவு தெளிச்சிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு போதும், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். நல்லா பொங்கி வரும் சப்பாத்தி. இப்போ எடுத்து தவளை போட்டுடலாம். தவா நல்லா சூடாக இருந்திருக்கு, நம்ம போட்டோம். இப்போ பாருங்கள், அதில் அந்த சைடில் பபுள்ஸ் வரது நல்லா தெரியுது. அப்போ திருப்பிடணும். நம்ம அந்த பபுள்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம திருப்பிட்டோம்னா அடுத்த சைடு நல்லா ஒரு மாதிரி டாட் டாட்டாக குக் ஆகி வரும். அப்போ நம்ம திருப்பி புக வைக்குது. பாருங்கள், பூவாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு துணி நல்லா மடிச்சுட்டு அதை வச்சு அழுத்தினோம்னா அப்படியே பொங்கி பொங்கி வரும் சப்பாத்தி. இதுக்கு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஸ்லோவில் இருந்துச்சுன்னா இது மாதிரி பொங்கி வராது. நல்லா தீ கரெக்டாக இருக்கணும். மீடியமாக, நிறைய இருந்துச்சுனாலும் தீஞ்சிடும். மீடியம் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று எல்லா சப்பாத்தியுமே இதே மாதிரி ஒரு சைடு லைட்டாக குக் ஆன பிறகு இன்னொரு சைடு திருப்பி நல்லா குக் ஆன பிறகு நம்ம துணி வச்சு நல்லா அமுக்கி விட்டோம்னா நல்லா பொங்கி வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா கூட சாஃப்டாகவே தான் இருக்கும் இந்த சப்பாத்தி. பாருங்கள், எல்லா சப்பாத்தியுமே சாஃப்டாகவே இருக்குது. இது நம்ம மார்னிங், ஈவினிங், நெக்ஸ்ட் டே சாப்பிட்டோம்னா கூட ரொம்ப சாஃப்டாகவே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். உள்ளே ஃபுல்லாக நல்லா பொங்கி இருக்குது. நம்ம டபுள் லேயராக பிச்சு கூட எடுத்துடலாம். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.